ஷாலோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலே, புதிய துவக்கத்திலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அநேக காரியங்கள், நமக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம். ஒருவேளை நம்ம என்ன யோசிக்க போறோம்னா, இவைகளெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஒருவேளை எனக்கு இந்த காரியங்களை எப்படி செய்யணும், எப்படி அதை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி எனக்கு ஆலோசனை தருவதற்கு யாரும் இல்லை. அதை நான் எப்படி செய்து முடிக்கணும்னு சொல்லி எனக்கு வழிகாட்ட யாரும் இல்லை. ஒருவேளை இதை செய்ததற்குண்டியான பலவலனோ படைபலமோ என்று இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கதையை கொண்டிருப்போம். ஏன்னா நம்முடைய காரியங்களை நாம் செய்ய அவ்வளவு அதிகமா பிரயாசப்பட்டோம், அது நிறைய நேரத்துல தோல்வியில முடியுது. அநேக தோல்விகளை சந்தித்தவர்களாய், அதை அனுபவித்தவர்களாய், அதனுள்ள பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இப்ப அமர்ந்து கொண்டிருப்போம். எனவேதான் இன்றைக்கு நம்மை பார்த்து நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தை நினைப்பட்டுகிறார். என்ன அப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, அதை எதிர்த்து நிற்கிற சேனை கர்த்தர், அவர் சேனைகளின் தேவனாய் நம்மோடு இருக்கிறார். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள்லாம் நமக்கு வாய்க்கலாம் நீங்க நினைக்கும் பொழுது, ஒருவேளை நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குன்னு நீங்க நினைக்கும் பொழுது, சேனைகளின் கர்த்தர், அதாவது ஒரு பெரிய இராணுவத்தின் தலைவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கார். அவர் தனி ஆளா இல்லை. அவர் ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், கர்த்தர் அவர் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கலகலாம். ஆனா அவர் தனி ஆளா இல்லை. அவர் சேனைகளின் கர்த்தராய் நம்மோடு இருக்கார். நமக்கு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல எல்லாம் வேலை வேணுமோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் உதவி செய்ய வேண்டுமோ, எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு உயர்வு வேணுமோ, எந்த இடத்துல நமக்காக பேசணுமோ, எல்லா இடத்துலும் பேசுவதற்காக, எல்லா இடத்திலும் நமக்காக காரியத்தை நடப்பிப்பதற்காக சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம பிரச்சனைகள் தோல்வியை கண்டு கலங்கி கொண்டிருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஒருவேளை இந்த தோல்வியை கண்டு, இந்த பிரச்சனைகளை கண்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, எனக்கு இது இப்படி ஆயிட்டே, எனக்கு இப்படி நடந்துட்டேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டனே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவர் அடைக்கலமா இருக்கிறார். நமக்கு இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தடுத்து இருக்கிறார். எனவே நமக்கான காரியங்களை அவர் நம்முடைய கைகளில் தருவதற்காக சேனையை வைத்து நமக்காக வேலை செய்து கொண்டிருக்க என்பதை உணர்ந்தவர்களாய், நமக்கு அடைக்கலமா இருக்கிற என்பதை அறிந்தவர்களாய் இந்த நாளை மகிழ்ச்சியோடு துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். காட் பிளஸ் யூ ஆல்.